தேங்க்ஸ்மா. அக்கா, ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா வருவேன்க்கா. இந்த ஸ்கூல் என் வாழ்க்கைய மாத்திடும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு இதோ ஸ்கூலுக்கு மனசொடைஞ்சு போய் மார்க் பிச்சை கேட்டு கையேந்தி வந்திருக்கேன்க்கா. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குக்கா. ஏய் திவ்யா, நாம எதுக்காகவும் இங்க கையேந்தி வரல. நம்ம உரிமைக்காக கைய உயர்த்தி போராட வந்திருக்கோம். உனக்கு நடந்திருக்கிறது சின்ன அநீதி இல்ல. இப்படிலாம் நீ கலங்கி நின்னு வச்சுக்கோயேன், போராட்டத்துல ஜெயிக்கவே முடியாது. நீ தைரியமா வா, அக்கா நான் இருக்கேன் கூட. வா. மேடம், யாரை பார்க்கணும்? ஸ்கூல் பிரின்சிபலை பார்க்க வந்திருக்கோம். அவர் ஊர்லயே இல்லையா மேடம்? என்ன விஷயமா பார்க்கணும்? இவ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இவ மார்க் விஷயமா பார்க்க வந்திருக்கோம். பிரின்சிபால் ஊர்ல இல்ல மேடம், சேர்மேன் மட்டும் தான் இருக்காரு. அப்போ நாங்க சேர்மனையே போய் பாத்துக்கிறோம். அவர் ஆபீஸ் எங்க இருக்கு? அக்கா, எனக்கு தெரியும்க்கா. அப்படியா? எங்க இருக்கு? அங்க போணும், வாங்க. சரி, வா போலாம். மேடம் மேடம், அப்படிலாம் நினைச்ச உடனே அவரை போய் பாத்திர முடியாது. இது பாரு, சார் சொன்னது நல்லா கேட்டுக்கிட்டல. கேட்டேன் சார். அதனால இப்ப எதுவும் முடியாது. ஓகே சார். அடுத்த வாரம் திங்கக்கிழமை வந்துரு. வந்துடுறேன் சார். நான் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். என்ன தேங்க்ஸ். எதுக்கும் கவலைப்படாத. போயிட்டு வா. அதோ பிங்க் சட்டை போட்டு பேசிட்டு இருக்காருல்ல, அவர்தான் ஹரி சார், சேர்மேனோட பிஏ. நான் வரேன் சார். நீங்க போயிட்டு அவர்கிட்ட பேசுங்க. அவர் ஓகே சொன்னார்னா தான் நீங்க சேர்மேனை பார்த்து பேச முடியும். இந்த பொண்ணா? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? கூட யாரு? ஓ, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க மேடம். என்னம்மா, என்ன விஷயம்? சார், இவங்க இந்த பொண்ணோட மார்க் விஷயமா பிரின்சிபால்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. பிரின்சிபால் ஊர்ல இல்லன்னு சொன்னேன். உடனே சேர்மேனை பார்க்கணும்னு போறாங்க இவங்க. சார், சேர்மேனை பார்க்கணுமா? ஆமா என்ன சார். மேடம், நீங்க நினைச்ச உடனே பாக்குறதுக்கு அவர் என்ன சாதாரண ஆளா? இல்ல சார். உங்களுக்கு என்ன வேணும்? நான் அவரோட பிஏ தான், என்கிட்ட சொல்லுங்க. சார், இவ பேரு திவ்யா. இவ உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரேயர் டைம் எல்லாம் பார்த்துருக்கேன், ஆனா குறிப்பா பேரெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆமா, இவங்களுக்கு என்ன? இதே ஸ்கூல்ல +2ல குவார்டர்லி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லலாம் நல்ல மார்க் வாங்கின பொண்ணு சார் இவ. ஆனா இப்ப இவளுக்கு ஆனுவல் எக்ஸாம்ல ஃபெயில்னு ரிசல்ட் வந்திருக்கு. மார்க் எல்லாமே நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. அது விஷயமா சேர்மேனை பார்த்து பேசணும். ஸ்கூல்ல வைக்கிற எக்ஸாம் வேற, பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது வேற. ஸ்கூல் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வர நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. இது எப்பவும் வழக்கமா நடக்கிறது தானே. இதுக்கு எதுக்கு நீங்க சேர்மனை பார்க்கணுங்கிறீங்க? அதான் சீக்கிரமே அரியர்ஸுக்கு எக்ஸாம் வைப்பாங்கல்ல, அதுல எழுதி பாஸ் பண்ண சொல்லுங்க. சார், இல்ல சார், இவ நிச்சயம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம 90%க்கு மேலேயே மார்க் எடுத்திருப்பா. இத பத்தி நாங்க சேர்மன் கிட்ட பேசணும் சார். கொஞ்சம் எங்களை பார்க்க அலோ பண்ணுங்களேன் ப்ளீஸ். மேடம், சேர்மன் இல்ல மேடம், அவர் ஊருக்கு போயிருக்காரு. நீங்க கிளம்புங்க. என்ன சார், பியூன் சேர்மன் உள்ளதா இருக்காருன்னு சொன்னாரு, இப்போ நீங்க இல்லன்னு சொல்றீங்க? ஓகே மேடம், சேர்மன் இங்கே தான் இருக்காரு. அதுக்காக வர்றவங்க போறவங்க எல்லாம் அவரை மீட் பண்ண முடியுமா? அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. வர்றவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக தான் என்ன வேலைக்கு வச்சிருக்காரு. இத பாருங்க, உங்களுக்கு வேண்டிய பதில நானே சொல்லிட்டேன்ல. சார், கிளம்புங்க. இல்ல சார், நாங்க அவசியம் சேர்மனை மீட் பண்ணி தான் ஆகணும். திவ்யா, அவர் ரூம் எங்க இருக்கு? அங்கதான்க்கா இருக்கு, வாங்க. ஹலோ மேடம், சொல்லிட்டே இருக்க. ஹலோ, இப்படி எல்லாம் போக கூடாது மேடம். நில்லுங்க, சொல்றத கேளுங்க. இதான்க்கா சேர்மன் ரூம். சார், வணக்கம் சார். சார், குட் மார்னிங் சார். ஓ, இந்த பொண்ணா? மார்க் ஷீட் பஞ்சாயத்து போல இருக்கு. யாருமா நீங்க? கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம அப்படியே உள்ள வர்றீங்க. யார் உங்களை அலோவ் பண்ணது? சார், நாங்க உங்க பிஏ கிட்ட பெர்மிஷன் கேட்டோம் சார், ஆனா அவர் கொடுக்கல. அதான் பர்மிஷன் கொடுக்கலல்ல, அப்புறம் எதுக்கு அத்துமீறி வர்றீங்க? சார், உங்களை பார்த்து பேசணும்னு நாங்க கேட்கும்போது அவர் பெர்மிஷன் கொடுத்து தானே சார் ஆகணும்.
அவர் முடியாதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு வேற வழி தெரியல சார். இது சரியில்லையே. என்ன பார்க்க எப்ப பர்மிஷன் தரணும், யாருக்கு தரணும்னு பார்த்து தான் தருவாங்க. அதுக்காக தான் உங்களை வேலைக்கு வச்சிருக்கேன். நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு உள்ள வந்தா என்ன இல்ல அர்த்தம்? சார், நான் சாரி சார், உள்ள போகக்கூடாது நான் எவ்வளவோ சொன்னேன் சார். என்ன கேட்காம மீறி வந்துட்டாங்க சார். இப்ப எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார், நீங்க இந்த ஸ்கூலோட சேர்மேன். அப்ப இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில இந்த பொண்ணையும் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க ஸ்கூல்ல குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாத்துலயும் இவன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கா. ஆனா இப்ப பப்ளிக் எக்ஸாம்ல இவ 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில்னு மார்க் வந்திருக்கு சார். நீ யாருமா? நீ இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? சார், என் பேர் இனியா. R2 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கார்ல மிஸ்டர் விக்ரம், அவரோட வைஃப். இந்த பொண்ணு என்கிட்ட டியூஷன் படிச்சிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார் இவள. இவ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே ஃபுல் மார்க் எடுத்திருக்க வேண்டியது. அந்த அளவுக்கு இவ எக்ஸாம்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்கா. ஆனா இப்ப 3 பாடத்துல ஃபெயில்னு வந்திருக்கு சார். அதுவும் மேக்ஸ்ல அவ சென்டம் எடுப்பான்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த எக்ஸாம்லயும் ஃபெயில் மார்க் தான் சார் போட்டிருக்காங்க. இங்க பாருமா, இந்த ஸ்கூல்ல 200 பேர் +2 எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எல்லாருக்கும் மார்க் ஒழுங்கா தான் வந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு மார்க் சரியா வரலன்னா இந்த பொண்ணு எக்ஸாம் சரியா எழுதியிருக்க மாட்டா. இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூன்னு எடுத்துக்கிட்டு வந்தா என்னமா அர்த்தம்? சார், இல்ல சார், ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் நல்ல மார்க் எடுத்துட்டு இருந்த பொண்ணு பப்ளிக் எக்ஸாம்ல மட்டும் எப்படி சார் ஃபெயில் ஆவா? அது உங்களுக்கே தப்பா தெரியலையா சார்? என்னமா பேசுறீங்க? கொஸ்டின் டஃபா இருந்திருக்கலாம். இல்ல எக்ஸாம் சமயத்துல இந்த பொண்ணு சரியா ப்ரிப்பேர் பண்ணாம இருந்திருக்கலாம். அதனால கூட சரியா எழுதாம இருந்திருக்கலாம். ஏதாச்சும் மனசுல வருத்தம் இருந்திருக்கலாம். சார், இல்ல சார். இல்ல, பாய் ஃப்ரெண்டோட பிரச்சனைன்னு கூட நிறைய பொண்ணுங்க எக்ஸாம்ல கோட்டை விட்டுறாங்க. அப்படி இந்த பொண்ணுகிட்ட என்ன கோளாறு இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இத ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுறதே தப்பு. சார், நீங்க சொல்ற எந்த காரணமும் திவ்யா விஷயத்துல இல்ல சார். அவ ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் எழுதிட்டு கொஸ்டின் பேப்பரை வச்சு என்கிட்ட தான் வந்து மார்க்ஸ் செக் பண்ணுவா. அவ சொல்ற எல்லா ஆன்சருமே சரியா இருக்கும் சார். அவ ஃபுல் மார்க் எடுக்க வேண்டிய ஸ்டூடெண்ட் சார். உன் பேர் என்னம்மா? திவ்யா சார். ஓ, அம்மா அப்பா கூட தான் நீ இருக்கியா? இல்ல சார், நான் எங்க அக்கா வீட்ல இருந்து தான் படிக்கிறேன். எங்க அக்கா வீட்டு வேலை பண்ணி தான் சார் என்ன படிக்க வைக்கிறாங்க. நீங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணுக்கு வீட்லயே பிரச்சனை இருக்கு. அம்மா அப்பா கூட இல்ல, அக்கா வீட்டு வேலை பாக்குது. அப்படி வறுமையான குடும்பத்துல இருந்து வரும்போது வீட்டு சூழ்நிலை தான் மனசுல நிக்கும். படிப்பு எப்படி ஏறும்? ஏதோ ஸ்கூல் எக்ஸாம்ல 1-2ல நல்லா மார்க் வந்துச்சுங்கிறதுக்காக பப்ளிக் எக்ஸாம்லயும் அப்படிதான் மார்க் வரும்னு நினைக்க கூடாது. சார், ஒரு பெரிய கல்வி நிர்வாகத்துல இருக்கிற சேர்மன் நீங்க இப்படி பேசக்கூடாது சார். வீட்டு வேலை செய்யறவங்க வீட்ல இருந்து வர பொண்ணுங்க நல்லா படிக்கிறது இல்லையா? கல் உடைக்கிற குடும்பத்துல இருந்தும் கூலி வேலை செய்யற குடும்பத்துல இருந்தும் எவ்வளவோ பேர் படிச்சு மேல வந்திருக்காங்க சார். அதெல்லாம் யாரா ஒருத்தர் அப்படி இருக்கலாமா? அதுக்காக எல்லாரும் அப்படி இருந்துட முடியுமா? இங்க பாருமா, தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் ஆசைப்படணும். இருக்கிற இருப்ப மறந்துட்டு பெரிய நினைப்போட கனவு காணலாமா? ம்? அப்புறம் ஒரு விஷயம், நீங்க ப்ரொஃபஷனல் டீச்சரா? இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். நான் +2 படிக்கும்போது மேக்ஸ்ல எப்பவும் சென்டம் தான் எடுத்திருக்கேன். அந்த குவாலிஃபிகேஷன்ல தான் டியூஷன் எடுத்தேன். இங்க பாருங்க, பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வெறுமனே படிச்சிருந்தா மட்டும் போதாது. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், ஸ்கூல்ல வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஹையர் செகண்டரிக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எம்எட் முடிச்சிருக்கணும். உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பாடம் எடுக்கிறதுனால தான் இந்த பொண்ணெல்லாம் ஃபெயில் ஆயிருக்கா. இல்ல சார்,
இனியாக்கா ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லா ரிவிஷன் டெஸ்ட்லயும் மேத்ஸ்ல சென்டம் எடுத்தேன் சார். அந்த ரிசல்ட் பப்ளிக் எக்ஸாம்ல வரலையே. அப்ப அவங்க சொல்லி கொடுத்ததோ இல்ல நீ பண்ணதோ சரியில்லைன்னு தான் அர்த்தம். சார், ஒருத்தர் குறை சொல்றது வேண்டாம் சார். நாங்க திவ்யா எக்ஸாம் நல்லா எழுதிருக்காங்கறத நம்புறோம். அவன் நிச்சயம் 90%க்கு மேல மார்க் எடுத்திருப்பான்னு நாங்க நம்புறோம். எங்களுக்கு அவ பேப்பரை ரீவாலுவேஷன் பண்ணணும் சார். எனக்கு அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க ப்ளீஸ். ரீவேல்யூஷன் பண்ணா மட்டும் அப்படியே மார்க் கொட்டிருமா? சட்டியில இருந்தா தானமா அகப்பையில வரும். இவளுக்காக வந்து இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபான நீ ஏமா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் இருந்தா சொல்லுங்க, கன்சிடர் பண்றேன். அதுவும் இல்லையா, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஸ்கூல்ல ஆயா வேலை வேணும்னா சொல்லுங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சார், அதுக்காக வந்து நடக்காத விஷயத்துக்காக என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சார், நான் ஒண்ணு நடக்காத விஷயத்தை பத்தி பேச வரல. எங்களுக்கு ரீவாலுவேஷன் பண்ணணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ண முடியுமா இல்ல முடியாதா? என்னம்மா வார்த்தையில மரியாதை மிஸ் ஆகுது? முதல்ல நான் உங்களை சந்திக்கவே விரும்பல. வெளியில போங்க, எனக்கு 1008 வேலை இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நான் உங்களோட இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. போங்க, வெளியே போங்க. என்ன சொன்ன உங்களுக்கு புரியாது? ஹரி, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவா உன்னை வேலைக்கு வச்சேன்? மேடம், நான் அப்பவே சொன்ன கேட்டிங்களா? ஏன் மேடம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? சார் தான் திரும்பவும் எழுதிக்கலான்னு சொல்றாருல, புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவரை போய் டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க. வாங்க, வெளியில வாங்க. சார் இருங்க, நாங்க ரீவாலுவேஷன் கேட்க தானே சார் வந்திருக்கோம். அதுக்கு ஏன் சார் இவர் இவ்ளோ கோச்சுக்கணும்? ரீவாலுவேஷன் கேக்குறது எங்களோட ரைட் சார். அதுக்கு ஏன் சார் முடியாதுன்னு சொல்லணும்? முடியாதுன்னா முடியாது. ஒருத்தர் வந்து கேட்டு அதுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணா அப்புறம் எல்லாரும் லைன்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அர்த்தமில்லாத விஷயத்துக்காக எல்லாம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா உடனே வெளியில போங்க. இந்த பொண்ணோட டிசி, கான்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாம் நாங்க தான் தரணும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? சாரை ஏன் மேடம் டென்ஷன் படுத்துறீங்க? மேடம், வெளியில போங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. போங்க. அக்கா வாங்கக்கா, போயிடுவோம். நான் அக்டோபர்ல வேணாலும் எழுதிக்கிறேன்க்கா. நீங்க இவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேணாம்க்கா. வாங்கக்கா, போயிடலாம். இரு திவ்யா, இங்க பாருங்க சார், இந்த பொண்ணோட பிரில்லியன்சி பத்தி டெஃபினட்டா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவ வசதி இல்லாதவங்கிற காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அவளை அலட்சியப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு சேர்மனா நீங்க தான் அவளுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு முதல்ல குரல் கொடுத்திருக்கணும். ஆனா நீங்களே அவ குரல் வளையை நெருக்கி பாக்குறீங்க. நீங்க இப்படி அலட்சியப்படுத்துறதுனாலயும் அவமானப்படுத்துறதுனாலயும் இத்தோட இந்த விஷயம் முடியாதுங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அவளுக்கு நியாயம் கிடைக்கணும். அது வரைக்கும் இந்த பிரச்சனையை நான் சும்மா விட மாட்டேன் சார். அப்படியா? சரி, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. இப்ப கிளம்புங்க. போ. அக்கா போம்மா. வாங்கக்கா. போம்மா வெளியில. ச்சே, வா. வாங்க. எனக்குன்னு வந்து சேருது பாரு. ஸ்டூபிட். சார், இப்படிதான் வர்றவங்க போறவங்க எல்லாம் உள்ள விடுவியா? சாரி சார். ஃபுல். சாரி சார். ஷட் அப். நீ வார்த்தை பேசுன உன் சாரி தூக்கி குப்பையில போடு. இடியட். கெட் அவுட். அக்கா சாரிக்கா, என்னால உங்களுக்கு ரொம்ப அவமானமா ஆயிடுச்சு. ஹே, நீ எதுக்கு சாரி கேக்குற? இந்த அளவுக்கு உன் விஷயத்துல அவர் மோசமா பேசினதுக்கு அவர் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். கேட்க வைக்கிற. வா. திவ்யா, உங்க ஸ்கூல் சேர்மன் பேசுனது நினைச்சு நீ வருத்தப்படாத. உன் பக்கம் தான் நியாயம் இருக்கு. இந்த விஷயத்துல நிச்சயம் நாம தான் ஜெயிப்போம்.
அவர் ஏன்க்கா என்னை இப்படி அவமானப்படுத்தணும்? அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க. என் விஷயத்துல ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைக்கா. அவங்கள எதிர்த்து நம்ம எப்படிக்கா போராடி ஜெயிக்க போறோம்? திவ்யா, யாரையும் எதிர்த்து போராடி ஜெயிக்கலாம். அதுக்கு நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும், அவ்வளவுதான். அது உன் பக்கம் 100% இருக்கு. அதனால கவலைப்படாம நீ தைரியமா போ. ம். இப்போ வீட்டுக்கு போனா என் மாமா மறுபடியும் அந்த வீட்டு வேலைக்கு தான்க்கா அனுப்புவாரு. இங்க பாரு, கொஞ்ச நாள் உன் மாமா என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லு. உன்னை இதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு நான் விக்ரம் சார் கிட்ட பேசி ஏற்பாடு பண்றேன், சரியா? ம், சரி. இந்த ஆட்டோலயே போய் வீட்ல இறங்கிக்கோ போ. இல்லக்கா, நான் நடந்தே போறேன். ஏய், அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றத கேளு, நீ ஆட்டோலயே போ. ம். அண்ணன், இந்த பொண்ணை கொஞ்சம் கோடம்பாக்கம்ல டிராப் பண்ணிடுங்க. சரிங்க. எவ்வளவு ஆகும்? 400 ரூபாமா? சேஞ்ச் இருக்கா? இருக்குமா, இந்தாமா. தேங்க்யூ அண்ணா. சரிக்கா, ஓகேம்மா. நான் போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா. திவ்யா இரு. நீ இந்த போன் அக்கா, எனக்கு எதுக்குக்கா இதெல்லாம்? அக்கா, வெச்சுக்கோ. ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுறதுக்கு ஆகும்ல. ம், சரிக்கா. சரி, போயிட்டு வா. ம். அண்ணன் கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. சரிங்கம்மா. பாய்டா, போயிட்டு வா. அத்தையும் யாழ்னி வரேன்னு சொன்னாங்களே, இன்னுமா வரல? அமுதா, அமுதா, கௌரி, யாழினி, இங்க வாங்க. அமுதா, என்னண்ணே? இங்க வா. உங்க அண்ணி யாழினியும் ஸ்வீட்லாம் பண்ணாங்கல்ல, போ அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா போ. சரிண்ணே. கௌரி, யாழினி, இங்க வாங்க. சொல்லுங்க. சரி, நடந்தது நடந்துடுச்சு. அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வாங்க. அந்த ஸ்வீட்லாம் பண்ணல, அதை எடுத்து யாழினி கொடுக்கலாம்ல. சந்தோஷமா ஸ்வீட்லாம் பண்ணிட்டு அதை கர்ப்பிணி பொண்ணு கொடுக்காம இருந்தா நல்லா இருக்குமா? அதை எடு. இந்தம்மா யாழினி, ஸ்வீட் எடுத்துக்கம்மா. உங்க அத்தை உனக்காக எப்படி பண்ணிருக்கா பாரு. எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிடுமா. இல்ல வேண்டாம் அம்மா, நான் சாப்பிடுற மனநிலையில இல்ல. இங்க பாரு யாழினி, நீ என்ன புரிஞ்சுக்கணும். நான் இந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறேன். நான் உங்க மேலெல்லாம் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அந்த விக்ரமும் இனியாவும் என்ன துளி கூட மதிக்கிறது இல்ல, என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. அதனாலதான் அவங்களை எனக்கு பிடிக்கல. இந்த ஒரு விஷயத்துல நீங்க என்ன புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை தங்க தட்டுல வச்சு தாங்குவேன். அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியலம்மா. கௌரி, இந்தா யாழினிக்கு இந்த பலகாரத்தை கொடு. அவளை சாப்பிட சொல்லு. புள்ளதாச்சு பொண்ணுக்காக பண்ண பலகாரம் வீணா போயிடக்கூடாது. இந்தா வாங்கி கொடு. இந்தா சாப்பிடு. ஆஹா, வேண்டாம் அத்தை. அத்தை சொல்றேல்ல, சாப்பிடு. போன் அடிக்குது. யாரு போன்ல? மாமா, அது யாரு போன்லன்னு கேக்குறேன்ல. அது இனியா. அந்த போனை கொடுமா. மாமா, கொடுமா. மாட்னியா? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்